கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய கொடுத்த வேத வார்த்தை யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த வார்த்தைய அன்றைட்ட நான் கேட்கும் போது தேவன் எனக்கு தந்த வெளிச்சத்தை இப்போ உங்க மத்தியில நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அது சங்கீதம் 37:32 போட்டிருக்கோம். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் கையில் விடுவதில்லை. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கோம் சங்கீதத்துல. இதுல யோபு ஆரம்பத்துல சாத்தான் சோதிச்சு பிள்ளைகளை இழக்காரு, ஆட்டு மாடு எல்லாத்தையும் இழந்து இழந்தாலுமே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி தேவனுடைய நாமத்தை தான் அவர் மகிமைப்படுத்தினான் ஒழிய அந்த இடத்துல அவன் மனம் சலிஞ்சு போகவே இல்லை. அவன் சாத்தான் இதெல்லாம் எடுத்துட்டா அவன் ஏதாவது செய்வான் அப்படின்னு தான் பார்த்தான் ஒழிய அந்த இடத்துல அவர் எதுவும் பண்ணாம தேவனுடைய நாமத்தை தான் அந்த இடத்துல மகிமைப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மனைவி மூலியமா அவன் பேசுறான். மனைவி மூலியமா வியாதி சரீரத்துல வந்ததும் மனைவி மூலியமா பேசுறான். மனைவி என்ன சொல்லுதான்னா, நீர் இன்னும் உடைய உத்தமத்துல உறுதியா நிக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அவளும் அந்த சாகுறதுக்கு வேறதான் அவனை தற்கொலை பண்ற அளவுக்கு அவளை பேசுறா, மன நோவை வச்சு பேசுறா. அந்த இடத்துலயும் யோபு என்ன சொல்றான், நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற, தேவன் கையில நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலுமே தன் உதடுகளால் அவன் பாவம் செய்யவே இல்லையா. அது அப்ப அந்த இடத்துலயும் அவன் எதுவுமே இதுல சாங்கா நிக்கான் என்ற மகிமைப்படுத்துதாங்கும் போது 3 சிநேகிதரை அனுப்பி விடுதான். அவங்க மூலியமா வார்த்தையினால அவன் பேச வைக்கும் போதுதான் அப்ப அவனை அதுக்கப்புறம் தான் யோபுவே சொல்றான், அவரே என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல தன் நம்பிக்கையை அவன் அறிக்கை. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் வந்திருந்தது. எப்படின்னா, அவரு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி வரும்போதுமே அவன் சாத்தானால சோதிக்கப்படும் போது அவன் சொல்றான், அந்த உப்பிரியை மேல நிறுத்தி அவன் தேவாலயத்தின் உப்பிரியை மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இங்க இருந்து தாழ குதியும். அவரையும் அந்த இடத்துக்கு தான் கொண்டு போறான், தற்கொலை பண்ற அளவுக்கு. ஆனா அந்த இடத்துல தேவன் சொல்ற உண்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கும் உங்க கட்டளையிடுவார்னு சொல்லி பிசாசு சொல்லுதான். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுதாங்க, இல்ல உன் பாதம் கல்லில் விழாதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் அவன் சொல்லுதான். சொல்லும் போது அவர் சொல்ல, இல்ல உன் தேவனாகிய கர்த்தரை பர்ச்சை பாராதி இருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் நம்பிக்கையை அறிக்கை எடுத்தாரு. அதுக்கப்புறம் லூக்கா 4 பார்த்தோம்னா அதே இதுல லூக்கா 4 அவர் நிறைய அற்புதத்தை சொல்லுதாரு. அந்த சாரி பார்த்து எலியா நாட்கள்ல நடந்த அற்புதம், எலிசா காலத்துல நடந்த அற்புதம், இதெல்லாம் சபையில சொல்லும் போது அந்த ஜெபாலயத்துல இருந்தவங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்குள்ள கோபம் உண்டி அவரை அப்பவும் புறம்ப தள்ளி ஊருக்கு வெளியே ஊர் பட்டணத்தை கட்டப்பட்டு இருக்கிற செங்குத்தான மலையில இருந்து அவரை கீழே தள்ள பார்க்காங்க. அந்த இடத்துல இருந்து அவர் விலகி போறாரு. அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய் விட்டாரு. அவர் அங்கேயும் அவனால நேரம் செய்ய முடியலைங்க, மனுஷர் மூலியமா இந்த இடத்துல செய்ய பார்க்காரு. அதுலயும் தேவன் அதுல இருந்து விலகி போயிருந்தாரு. இப்படி நமக்கும் நிறைய பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்போதும் தேவனை நம்ம அண்டி கொள்ளும் போது தேவன் நம்மளை விடுவிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறாரு. அது போல தாவீதுக்கும் பாத்தீங்கன்னா 1 சாமுவேல்ல இருக்கு. அந்த கோலியாத்தை கொன்னுட்டு வரும்போது எல்லா சகோதரிகளும் நடனமாடி சொல்றாங்க, தாவீது கொன்னதோ சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10,000 போது அவனுக்கு சவுல் ரொம்ப அவன் மேல வெறுப்பாகி அவனை கொல்ற அளவுக்கு அவன் வந்துருதான். அந்த இடத்துலயும் தாவீது தப்பிச்சு போறான், தேவனே அவனை தப்பி வைக்காரு. அதே போல 1 சாமுவேல்ல பார்த்தோம்னா அந்த வசனம் இருக்கு. 1 சாமுவேலு 23 அதிகாரத்துல தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களை தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை இருக்கு. அனுதினமும் அவனை கொல்றதுக்காக அவனை தேடும் போதுமே தேவன் கொடுக்காதபடிக்கு அவ்வளவா தேவன் அவனை பாதுகாத்திருக்காரு. இப்படிப்பட்ட தேவன் நம்மளையும் காக்க வல்லவரா இருக்கிறாரு. எந்த இடத்துல நம்ம பின்வாங்கி இருந்திருந்தாலும் நம்ம எந்த இடத்துல விழுந்திருப்போமோ அந்த இடத்துல எழும்பும்படிக்கு தேவன் இன்றைக்கும் அவர் குமாரனை நேசித்ததை போல நம்மளையும் நேசிக்கிறாரு. நம்மளையும் விடுதலையாக்க அவர் உண்மையிலவரா இருக்கிறார். அதனாலதான் அவரு நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு பேசுறாங்க. நம்மளும் தைரியமா சொல்லலாம். சத்துருட்ட நமக்கு சோர்வு வரும்போது
நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துராத படிக்கு அவன் நம்ம மேல குற்றப்படுத்தும் போது, ஏன்னா வெளிப்படுத்துதல போட்டிருக்கு, அவன் சத்ருவானவன் வந்து இரவும் பகலும் நம்மளை குற்றப்படுத்துவானா. அவனுக்கு முன்பா வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லியிருக்கு. நம்மளும் இப்படி ஜெயிக்க வேண்டியது இருக்கு. நம்ம அவன்கிட்ட சொல்லலாம், தைரியமா நம்ம சொல்லலாம். எப்படின்னா மீகா 7:8 இருக்கு, என் சத்ருவே எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா பிசாசுக்கு நம்ம சொல்லலாம், மனுஷன்ட்டையும் சொல்லலாம். எப்படி அப்படின்னா எபிரேயர்ல போட்டிருக்கு, அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாம். அவர் எப்படி எழுதியிருக்கு சொன்னாரோ அப்படியா நம்மளும் வேத வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் சோர்வு வரும்போதெல்லாம், பிரச்சனை மனுஷர் மூலியமா வந்தாலும் சரி, அது எப்படி வந்தாலும் உடனே நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது அவர் நமக்கு வார்த்தையை தருவார். அந்த வார்த்தையினால நம்மளால ஜெயிக்க முடியும். அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அப்படியா நம்மளாலையும் இந்த உலகத்தை நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். வார்த்தையை கொண்டு பிசாசையும் ஜெயிக்க முடியும், மனுஷனையும் ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தையும் ஜெயித்து நம்ம ஆத்துமாவே நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவர் நம்மளை காக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. நம்மளும் அப்படியா எழும்ப முடியும் என்று சொல்லி நம்பிக்கை இறக்கிடுது. தகப்பனை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தேவனே. நீர் என் மேல் காராட்டின இந்த தயவுக்கும் இந்த சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரமா நல்ல ஆண்டவரே. தகப்பனை முக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நீர் ஆளி வச்சு எங்க ஆண்டவரே தேவனே முக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. விளக்க கொடுத்தி மரக்காளிகளை மறைத்து வைக்காதபடிக்கு இதோ ஆண்டவரே வீட்டின் குறை மேல் வைத்திருக்க அநேகருக்கு வெளிச்சமா இருக்கும்படிக்கு நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த இடத்துல ஆகாதவர்களாய் போய்விடாதபடிக்கு தகப்பனே நீர் ஆளுகை செய்வீர் ஆகாண்டவரே. விழித்திருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. சத்துருடைய வஞ்சனை என்னதென்று, சாத்தானுடைய வஞ்சனை ஆண்டவரே நாங்கள் பகுத்தறியக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஐயா. தேவனுடைய ஆவினதென்றும் ஆண்டவரே நாங்கள் பகுத்தறியட்டும் ஆண்டவரே. தகப்பனே இப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். வஞ்சிக்கிற ஆவினதென்றும் தேவனுடைய ஆவினதென்றும் நாங்கள் பகுத்தறிந்து இனங்கண்டு அவனை அழிக்கும் படிக்கு உடைய அனந்த ஞானத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த யோபை போல நாங்களும் தைரியமா ஆண்டவரை பேசும் படிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இறைவேளை ஆண்டு கொள்வீராக, எங்கள் பிள்ளைகளையே நீங்க ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்ன நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அழைத்தீரோ ஆண்டவரே, அனுப்பினீரோ அந்த நோக்கம் ஐயா பிள்ளைகளுக்குள்ளே நிறைவேறணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுவதை போல பூமியிலையும் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. இந்த புத்தக சுருள்ல ஆண்டவரே எங்களை குறிச்சும் எங்கள் பிள்ளைகளை குறிச்சும் நீங்க எழுதி வைத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த புத்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அதை நிறைவேற்றும்படிக்கு நான் வந்தேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்படியா எங்களை குறிச்சும் எங்கள் பிள்ளைகளை குறிச்சு எழுதி வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அதை பார்க்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் கண்களை திறந்தருளும் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. வா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய ரத்தத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்வீராக, எங்களை பொருட்படுத்திக் கொள்வீராக. அப்படியா ஆண்டவரே. தகப்பனே திருமணத்துக்காக காத்திருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஏற்ற வேளையில் ஆண்டவரே ஏற்ற துணையை கொண்டு வந்து மனுஷன் தனியா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கின தகப்பன் ஆண்டவரே. அப்படியா ஏற்ற துணையை கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் இணைத்திருங்க ஐயா. அதே நாள் காத்திருப்பது இருதயத்தை இலக்கரிக்க பண்ணுமே. பெருமினது வரும்போது அது ஜீவ விருட்சகம் ஆண்டவரே. அந்த ஜீவ விருட்சகத்தை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே கற்பத்தின் கனியை தந்து ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல அமர்ந்திருக்கட்டும் ஐயா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ரத்தத்துக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டுக்கோங்க, முதியோரை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே தூக்கம் இல்லாமல் இருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டுக்கோங்க ஆண்டவரே. தகப்பனை படுக்கும் போது ஆண்டவரே சமாதானமாய் படுத்துக் கொள்வார், நித்திரை இன்பமா இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரை படுத்துக் கொள்ளும் போது சமாதானமா இருதயத்துல இருக்கும்படிக்கு, அந்த நித்திரை இன்பமா இருக்கும்படிக்கு, சிந்தனையில எந்த ஒரு போராட்டமும் வராதபடிக்கு நீர் முள்மூடி சுட்டுப்பட்டிர சிரசில அந்த ரத்தத்தினால ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை முதற்கொண்டு நீங்க ஆண்டுக்கோங்க ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீங்க இருந்து நித்திரை சொந்த பிள்ளைகளை தூங்க பண்ணுவீர் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டுக்கோங்க ஆண்டவரே. அப்படியா அந்த ஜெபத்துல கங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே.
உடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யும்படியா செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் தங்கி இருக்கும்படியா செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நிலத்தின் மேல் அசைவாடி வந்த தகப்பன் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் நீங்க அசைவாடுவீராக. இருளை வெளிச்சமாக்கின தகப்பன் ஆண்டவரே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இருளின் இருதயத்தின் ஆழத்துல எந்த இருளும் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே உடைய முகத்தின் வழியை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க பிரகாசிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. தகப்பனே உடைய வெளிச்சத்துல நாங்கள் இன்னும் வெளிச்சம் காணும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆளுக செய்யும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.